الله 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 الله. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له. أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن سيدنا ونبينا وحبيبنا وشفيعنا ومولانا محمدا عبده ورسوله صلى الله عليه وعلى آله وصحبه وسلم. أما بعد، فقد قال الله تبارك وتعالى بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم أرأيت الذي يكذب بالدين فذلك الذي يدع اليتيم ولا يحض على طعام المسكين فويل للمصلين الذين هم عن صلاتهم ساهون الذين هم يراعون ويمنعون الماعون. صدق الله العلي العظيم. அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பு சகோதர நண்பர்களே, பெரியவர்களே, அல்லாஹுவை அஞ்சி பயந்து தக்குவா செய்து அவனால் ஏவப்பட்ட ஏவல்களையெல்லாம் எடுத்து நடக்கும்படியாகவும் வேண்டாம் என்று சொல்லப்பட்ட விளக்கப்பட்ட அத்துணை வகையான பாவங்களை விட்டும் தன்னையும் தன்னை சார்ந்தோரையும் பாதுகாத்து விலகி நடந்து கொள்ளும்படியாக முதலாவதாக எனக்கும் அப்பால் உங்களுக்கும் ஞாபகம் ஊட்டிக் கொள்கின்றேன், வசியத்தும் செய்து கொள்கின்றேன், அன்பு கட்டளையும் பிறப்பித்துக் கொள்கின்றேன். அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, பெரியவர்களே, நண்பர்களே, நான் உங்களுக்கு முன்னால் அனைவருக்கும் அறிமுகமான, அனைவரும் பாடமாக்கி வைத்திருக்கக்கூடிய, நாளாந்தம் தொழுகைகளில் ஓதக்கூடிய ஒரு சூறாவை நான் உங்களுக்கு முன்னால் திலாவத்து செய்தேன். இன்றைய ஹுத்பா பிரசங்கத்தினூடாக அந்த சூறாவுடன் சம்பந்தப்பட்ட சூரத்துல் மாஊன் என்று சொல்லி வர்ணிக்கப்படக்கூடிய, பேர்நாமம் சூட்டப்பட்டிருக்கக்கூடிய அந்த சூறா எங்களோட வாழ்க்கையில் எப்படி இருக்கிறது, அந்த சூறாவில் அல்லாஹ் என்ன சொல்லுகிறான், அந்த சூறாவினூடாக அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா எங்களுக்கு என்ன சொல்ல விரும்புகிறான் என்று சொல்லக்கூடிய ஒரு சில விடயங்களை உங்களுடன் பகிர்ந்து கொள்ளாமல் ஆசைப்படுகின்றேன். சூரத்துல் மாஊனை பொறுத்தவரையில் அரஐத்தல்லதி யுகذிபு பித்தீன் ஃபதாலிகல்லதி யதுல் யதீம் என்று குர்ஆனுடைய கடைசி பகுதியில் இருக்கக்கூடிய இந்த சூறாவினூடாக அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா ரெண்டு விடயத்தை எங்களுக்கு சொல்ல விரும்புகின்றான். ஒன்று, எங்களுக்கு இருக்கக்கூடிய சமூக பொறுப்புகளை பற்றி அல்லாஹ் சொல்லுகின்றான். நாங்கள் சமூகத்தில் எப்படி வாழ வேண்டும், சமூகம் சோசியல் ரெஸ்பான்சிபிலிட்டி எப்படி இருக்க வேண்டும். அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா அதற்கு ரெண்டு உதாரணங்களை சொல்லுகின்றான், ரெண்டு அடிப்படைகளை சொல்லுகின்றான். அதற்கு பிறகு அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா சொந்த வாழ்க்கையில், எங்களுடைய இண்டிவிஜுவல் லைஃப், தனிப்பட்ட வாழ்க்கையில் நாங்கள் எப்படிப்பட்ட ஒரு மனிதனாக வாழ வேண்டும், அதை எப்படி டெவலப் பண்ணிக்கொள்ள வேண்டும், அதை எப்படி அடைந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லக்கூடிய சில கருத்துக்களை அந்த சூறாவினூடாக அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா தெளிவுபடுத்துகின்றான். அடிப்படையில் என்னவென்று சொன்னால், மனிதர்களுக்கு ரெண்டு வகையான நம்பிக்கை, விசுவாசம் கட்டாயம் தேவைப்படும். ஒன்று, எங்களை நிர்வகிப்பவன் அல்லாஹ். அல்லாஹ் ஒருவன் இருக்கிறான், அவன் எங்களை நிர்வகித்துக் கொண்டிருக்கிறான். அவன்தான் முதப்பிர், நிர்வாகம் செய்யக்கூடியவன், உயர்த்துபவன், தாழ்த்துபவன். வாழ்க்கையை எடுத்து பார்க்கும் பொழுது எங்களோட வாழ்க்கையில் அல்லாஹுடைய சக்தி, அல்லாஹுடைய கண்ட்ரோல் எவ்வளவு தூரத்துக்கு இருக்குது என்பதை
நாங்க இப்ப இருக்கக்கூடிய இந்த நாட்டில் இருக்கக்கூடிய இந்த பைனான்சியல் கிரைசிஸ், இந்த பொருளாதார நெருக்கடி, மக்கள் எப்படி வாழுகிறார்கள், மக்களுடைய வாழ்க்கை எப்படி ஓடுகிறது, மக்கள் எப்படி எலக்ட்ரிசிட்டி பில், தண்ணி பில், வாட்டர் பில்ல கட்டி வாழ போறாங்க, எப்படி சாப்பிட போறாங்க? ஏண்டா சம்பாத்தியத்தையும் செலவையும் எடுத்து பார்த்தா ஒரு நாளும் டெலியாகுது இல்லை. சம்பாத்தியம் 100 ரூபான்னு சொன்னால் செலவு 1000 ரூபா. எங்கட தியரிப்படிக்கு பார்த்தா மக்கள் பசியில மௌத்தாக வேண்டும். எங்கட தியரிப்படிக்கு பார்த்தா மக்கள் பசியில மௌத்தாக வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு நிலைமை ஏற்படவில்லை. யதார்த்தத்தில் பொருளாதார நெருக்கடி இருந்தாலும் மக்கள் சர்வைவர் ஆகிறாங்க, மக்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க. நாங்க எல்லாரும் அல்லாஹ்வுடைய அடிமைகள். நாங்க ரஸாக் இல்ல, நாங்க அப்துர் ரஸாக். நாங்க ராஸிக் இல்ல, நாங்க அப்துர் ராஸிக். அல்லாஹ்வுடைய ரஸாக்குடைய அடிமைகள், ராஸிக்குடைய அடிமைகள். அவன் எங்களுக்கு உணவு தந்து கொண்டிருக்கின்றான், அவன் எங்களை பராமரித்துக் கொண்டிருக்கின்றான். அவனுடைய கையில தான் எங்களுடைய ரிமோட் கண்ட்ரோல் இருக்குது. அவன் நினைத்ததை செய்ய முடியும். இன்றைக்குள்ள பணக்காரன் நாளைக்கு சனலை மாத்தி விட்டா ஏழையாக மாறிவிடலாம். இன்றைக்குள்ள ஏழை நாளைக்கு ஒரு பணக்காரனாக மாறலாம். இன்றைக்கு இருக்கிற ஒரு செல்வந்தர், ஒரு பிசினஸ், நல்ல பிசினஸ் இருக்கிற ஒரு மனிதர் நாளைக்கு பேங்க் ராசியாவி பங்களோட் ஆகலாம். இது டிவியில அந்த ஸ்கிரீன்ல சேனலை மாத்துறது போல ஒரு கேஸ். இது உங்களுக்கு அந்த சேனலை மாத்தி வேணுமெண்டா ஃபீஃபாவை பார்க்கவும் மேலும் T20 பார்க்கவும் மேலும் என்ற ஆப்ஷன் உங்களோட கையில இருக்கிறது போல அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலாவும் அதை கையில வச்சுக் கொண்டிருக்கிறான். அன மாலிகுல் முலூக் குலூபுல் முலூக் ஃபீ யதி. எல்லா அரசர்களுடைய உள்ளமும் என்ற கையில தான் இருக்குது. அதை எனக்கு நினைச்ச மாதிரி மாற்ற முடியும். எனவே அன்புக்குரிய நண்பர்களே, சகோதரர்களே, இது அடிப்படையான நம்பிக்கை. எங்கட கையில ஒன்றும் இல்ல. லா ஹவுல வலா குவத இல்லா பில்லாஹ். ஒரு நன்மையான கர்மத்தை செய்வதற்கும் ஒரு பாவத்தை விட்டும் தன்னை பாதுகாத்துக் கொள்வதற்கும் என்னிடத்தில் எந்த சக்தியும் கிடையாது. எனக்கு எந்த சக்தியும் கிடையாது. என்ன பள்ளியில உட்கார வச்ச அல்லாஹ் அன்பு சகோதரர்களை அந்த கோயில் உட்கார வைத்திருக்கிறான். அவர்கள் அங்கு இருக்கிறது அல்லாஹுடைய நாட்டம், நாங்க இங்கு இருக்கிறது அல்லாஹுடைய நாட்டம். லா ஹவுல வலா குவத்த இல்லா பில்லாஹ். ஒரு நன்மையான கர்மத்தை செய்வதற்கும் ஒரு பாவத்தை விட்டும் தன்னை பாதுகாத்துக் கொள்வதற்கும் அல்லாஹுடைய உதவி இல்லாமல், கருணை இல்லாமல் எங்களால் அதை செய்ய முடியாது. எனவே அன்புக்குரிய நண்பர்களே, சகோதரர்களே, இது அடிப்படையான நம்பிக்கை. இரண்டாவது ஒரு முக்கியமான விசுவாசம் என்ன தெரியுமா? நாங்க இந்த உலகத்தில் வாழ வந்தவர்கள் அல்ல, இந்த உலகத்தை விட்டு போக வந்தவர்கள். ஒரு குழந்தை பிறந்ததுமே அந்த குழந்தையை பார்த்து சில கேள்வி கேட்கலாம். இந்த குழந்தை படிக்குமா? அல்லாஹு அலம். இந்த குழந்தை எவ்வளவு காலம் வாழும்? அல்லாஹு அலம். இந்த குழந்தையினூடாக இந்த குழந்தையினுடைய பெற்றோர்களுக்கு கூல்னஸ் பாய், அவருடைய வாழ்க்கைக்கு மன நிம்மதி கிடைக்குமா? அல்லாஹு அலம். இந்த குழந்தை எப்படி நிக்காஹ் செய்யும்? அல்லாஹு அலம். அந்த குழந்தையை பற்றி நீங்க 1000 கேள்வி கேட்டாலும் 1000 கேள்விக்கும் பதில் அல்லாஹு அலம், அல்லாஹ்வுக்குத்தான் தெரியும். இந்த குழந்தையினுடைய A level ரிசல்ட் எப்படி இருக்கும்? இந்த குழந்தை யூனிவர்சிட்டிக்கு போய் டிகிரி எடுப்பாரா? சுப்ஹானல்லாஹ். எந்த ஒரு கேள்வியை நீங்க கேட்டாலும் அந்த புள்ளைய பத்தி அந்த புள்ளைக்கு அல்லாஹு அலம் தான் தெரியும், வேற ஒன்றும் தெரியாது. ஆனா இந்த புள்ள மௌத்தாகுமான்னு கேட்டா இந்த புள்ள நிச்சயமாக மௌத்தாகும். மௌத்து நிச்சயம், வாழ்க்கை நிச்சயம் இல்லை. வஅ்புது ரப்பக ஹத்தா யஅதியக்கல் யகீன். உலகத்தில் ஒரு செய்தி, உண்மையான செய்தி, யகீனான செய்தி, மாற்று கருத்துக்கு இடமில்லாத செய்தி, அது என்ன தெரியுமா? அது மௌத்து. இப்ப மௌத்துக்கு பிறகு ஒரு வாழ்க்கையும் இருக்குது. அந்த வாழ்க்கையை நம்புங்க. நாங்க கேள்வி கணக்கு பதில் சொல்லி ஆக வேண்டும். இந்த நாட்டில் ஒயிட் மணி பிளாக் மணி இருக்குது. என்ன ஒயிட் மணி பிளாக் மணி டிக்ளை பண்ண ஏலும். அல்லாஹ் அரசாங்கத்திட்ட போய் எங்களுக்கு இதை டிக்ளை பண்ணேலும், இது இப்படித்தான் நான் சம்பாதிச்சேன், எனவே இது என்னிடத்தில் இருக்கிற ஒயிட் மணி எனக்கு காட்டேலும்.
இன்னொன்று இருக்குது, சம்பாதிச்சது சரியாத்தான் சம்பாதிச்சிருக்கிறோம், ஆனா எனக்கு அதை டிக்ளைன் பண்ணேலாது. அது எனக்கு இருக்கிற பிளாக் மணி. ஆனா அல்லாஹுடைய சன்னிதானத்தில் அப்படி ஒன்று இல்லை. எல்லாம் பிளாக் தான், எல்லாம் ஒயிட் தான். நாங்க எல்லாத்தையும் சொல்லணும். எங்கள்கிட்ட இருக்கிற எல்லாம் எங்கடது, அது டிக்ளைன் பண்ணித்தான் ஆகும். நீங்க டிக்ளைன் பண்ண தேவையில்லை, அது அங்க ரெக்கார்ட் ஆகித்தான் இருக்குது. உங்களோட எவ்வளவு இருக்குது. இதுக்கு நாங்க 2 பதில் சொல்லி ஆகணும், 3 பதில் சொல்லி ஆகணும். ஒன்று, எப்படி சம்பாதிச்சீங்க, இது எப்படி உங்களுக்கு கிடைச்சிச்சது, இதை கொஞ்சம் டீப்பா புரிஞ்சுக்கோங்க. ஒரு ஆளுடைய சேப்பில், ஒரு ஆளுடைய பாக்கெட்ல ₹1 தான் இருக்குது. ₹1. இந்த ₹1 இந்த பாக்கெட்டுக்கு வந்தது எப்படி? இது வாரத்துக்கு 2 வழி இருக்குது. ஒன்று ஹராமாக வந்திருக்கலாம், ஒன்று ஹலாலா வந்திருக்கலாம். இது லஞ்சம் எடுத்து வந்த பணம், இது வட்டி எடுத்து வந்த பணம், இது அனந்தரட்சத்தில் துரோகம் செஞ்சு வந்த பணம். அது எப்படியோ ஏதாவது ஒரு வழியில தான் அந்த பணம் உங்களோட சேப்புக்கு வந்திருக்கணும். அப்படி இல்லைண்டா அல்ஹம்துலில்லாஹ், இது என்ற மந்த்லி salary, இது உனக்கு ஒருத்தர் ஹதியா தந்தாரு, இல்லாட்டி இதனுக்கு வந்துட்டு அனந்தர சொத்தாக கிடைச்ச வாப்படம், அனந்தர சொத்துல கிடைச்ச பங்கு, அந்த ₹1 இருந்தாலும் அதுக்கு என்ன தெரியுமா இருக்குது, அதுக்கு அக்கௌண்டபிலிட்டி இருக்கணும். இது எப்படி வந்துச்சு, இந்த ₹1 எப்படி வந்தது தெரியான்னு சொன்னா அது அப்படியோ இஸ்லாத்தில் இல்லை, அப்படியோ முஸ்லிமுடைய வாழ்க்கையில் இருக்க முடியாது. என்கிட்ட இருக்கிறது இப்படித்தான் வந்துச்சு. இதுக்கு நாளைய கியாமத்தில் அல்லாஹ்ட்ட பதில் சொல்லணும். 2வது, சம்பாதிச்சது மட்டுமல்ல, எங்கள் எத்தனையோ சகோதரர்கள் இருக்கிறாங்க மாஷா அல்லாஹ், சம்பாதிக்கிறதுல சரியான அக்குரேட்டா இருப்பாங்க, சரியான கன்சர்ன். ஹலாலா சம்பாதிக்கணும், ஹலாலாக சம்பாதிக்கணும். அதுல மிச்சம் ஃபத்வா கேட்பாங்க, தேடுவாங்க. நல்ல விஷயம். இது ஹலாலா, இது ஹராமா, இது எப்படி செய்யறது, எக்ஸ்போர்ட் எப்படி செய்யணும், இம்போர்ட் எப்படி செய்யணும், நான் அட்வான்ஸ் பேமெண்ட்ஸ் ஒன்று கொடுத்து சாமான் கப்பல்ல வந்து கொண்டிருக்குது, என் வேர் ஹவுஸுக்கு இன்னும் வந்து சேர இல்ல, நான் ஜகாத் எப்படி கால்குலேட் பண்ண வேண்டும். நான் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் செஞ்சிருக்கிறேன் அபார்ட்மெண்ட் கட்டுறதுக்கு, அபார்ட்மெண்ட் கட்டி அரவாசி வித்துட்டேன், அரவாசிக்கு அட்வான்ஸ் பேமெண்ட்ஸ் வாங்கி இருக்கின்றேன், இன்னும் அரவாசி டெவலப்மெண்ட் நடந்து கொண்டிருக்குது, நான் எப்படி ஜகாத் கால்குலேஷன் பண்றது, இது எப்படி ஹலால் ஆக்குறது, இது எப்படி, இதுக்கு எப்படி நான் ஜகாத் கணக்கு பார்க்கிறது. சுப்ஹானல்லாஹ். என்ற ஃபேக்டரியில எல்லாம் இருக்குது, சாமான் இருக்குது, ரோ மெட்டீரியலை பேக் பண்றதுக்குரிய மெட்டீரியல்ஸ், அதாவது குட் ஃபினிஷிங் குட்ஸ் பேக் பண்றதுக்குரிய அந்த மெட்டீரியல்ஸ், அந்த பொலித்தீன் வந்து இருக்குது, இதுக்கு நான் ஜகாத்து கொடுக்கணுமா? அன்புக்குரிய நண்பர்களே, சகோதரர்களே, ஒவ்வொன்றாக படிங்கோ. ஜகாத் என்றா 2.5% கொடுக்கிறது மட்டுமல்ல, அது எப்படி கொடுக்கணும், அது எப்படி கணக்கு பார்க்கணும். சுப்ஹானல்லாஹ். சில சகோதரர்கள் அல்லாஹ் அருள் செய்யட்டும், அதை நல்லா படிச்சிருக்கிறாங்க, அதுல நல்ல டீப் நாலேஜ் இருக்குது அவங்களுக்கு. அவங்க வியாபாரம் பண்ணக்குள்ள ஹலாலாக சம்பாதிக்கிறதுல சரியான அக்கறையாக இருப்பாங்க. அன்புக்குரிய நண்பர்களே, சகோதரர்களே, ஹலாலாக சம்பாதிக்கிறது போலத்தான் ஹலாலாக செலவழிக்கணும். சம்பாதிக்கிறதுல மட்டுமல்ல மார்க்கம், செலவழிக்கிறதிலையும் மார்க்கம். செலவழிக்கும் பொழுது 2 விடயம் செய்யக்கூடாது, இதை புரிஞ்சு கொள்ளுங்கோ. செலவழிக்கும் பொழுது 2 விடயம் செய்யக்கூடாது. ஒன்று, கஞ்சத்தனம் செய்ய வானம், கையை இறுக்கி பொத்தவானம். நல்ல செலவழிங்கோ, என்ஜாய் பண்ணுங்கோ. குடும்பம் இப்ப ஹாலிடே வருகிறது, குடும்பத்தோட பயணம் செய்யுங்கோ, குடும்பத்தோட ட்ரிப்ல பயணம் வைத்து குடும்பத்துக்கு செலவழிங்க. நல்ல பிரச்சனையே கிடையாது. அது உம்ராவுக்கு மட்டும்தான் போகணும் இல்ல, ஸ்கூல் வெக்கேஷன், பிசினஸ் ஹாலிடே, எல்லாரும் போறாங்க, நாங்களும் போமே, ஹலாலா போமே. அந்த பயணத்தில் தொழுகையை கசர் ஜம்மு செய்யலாம். அந்த பயணத்தில் மாஷா அல்லாஹ் எத்தனையோ சலுகைகள் தரப்பட்டிருக்குது. செலவழிங்கோ. கஞ்சத்தனம் செய்ய வானம், நாளைக்கு என்று சொல்லி சேமிக்க வானம். இன்றைக்கு இருக்கிறத செலவழிங்க. நல்லா குடும்பத்தோட நல்ல மாஷா அல்லாஹ்
எங்கட சமூகத்தில் இருக்கிற ஒரு பவர்ட்டி என்ன தெரியுமா? என்ஜாய் பண்றதுல பவர்ட்டி. என்ஜாய் பண்ண தெரியாது. ஒரு குறிப்பிட்ட சின்ன ஒரு வட்டம், கடைசியா பார்த்தா பெரிய பணம், புழுத்த பணம், பேங்க் பேலன்ஸ் மிச்சம் இருக்குது. லைஃப் கடைசியா கழிது வீல் சேர்ல தான். வீல் சேர்ல தான் காலம் கழியுது. சம்பாதிச்சது மிச்சம், செலவழிக்க இல்ல, அனுபவிக்க இல்ல, என்ஜாய் பண்ண இல்ல. வலா தன்ஸ நஸீபக மினத் துன்யா. குர்ஆன் மிக தெளிவாக சொல்லுது, ஆகிரத்தை தேட போய்த்து துனியாவை மறந்துடாதே அப்பா. இது எனக்கு சொன்ன புத்தி அல்ல, காரூனுக்கு சொன்ன புத்தி. அல்லாஹ், காரூன் பணக்காரன், பெரிய ஒரு பணக்காரன். அல்லாஹ் சொல்றான் காரூன் பணக்காரன் என்று அல்லாஹ் சொல்றான். அப்ப யோசிங்க, எவ்வளவு பெரிய பணம். إن قارون كان من قوم موسى فبغى عليهم وآتيناه من الكنوز ما إن مفاتحه لتنوء. குர்ஆன் பேசிக்கொண்டே போகுது ஃபிரௌனுடைய வெல்த் பத்தி. அல்லாஹ் வெல்த் பத்தி சொல்லி போட்டு சொன்னான், காரூனுக்கு லா தஃப்ரஹ், சந்தோஷப்படாதே. உலகம் கிடைச்சு விட்டது என்பதை நினைத்து சந்தோஷப்படுவது புத்திசாலித்தனம் அல்ல. ஏண்டா உன்னை படைக்கிறதுக்கு முன்னாலேயே உனக்கு எழுதப்பட்டது உனக்கு கிடைத்திருக்குது. இது ஒன்று வித்தை அல்ல. பணக்காரனுக்கு தெரியாது நான் எப்படி பணக்காரன் ஆனேன் என்று சொல்லி. சுப்ஹானல்லாஹ், அல்லாஹ் சொல்றான் இது இப்படித்தான், நான் கொடுத்தது நீ எடுத்துக்கோ, பிரச்சனையே கிடையாது. வயர்ஸுகு மன் யஷாஉ பிகைரி ஹிசாப். அக்கவுண்ட் கணக்கு இல்லாம கொடுப்பான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா. தொட்டதெல்லாம் தங்கமாக மாறும், தொட்டதெல்லாம் லாபமாக மாறும், தொட்டதெல்லாம் ஆப்பர்ச்சுனிட்டியாக இருக்கும். நிலைமைகள் எல்லாம் மாஷா அல்லாஹ். இந்த ஃபைனான்சியல் கிரைசிஸ் எத்தனை பில்லியன்ஸ், எத்தனை ஆயிரக்கணக்கான மக்களை பில்லியனராக மாற்றி இருக்கிறது. நாங்க படிக்கிறோம். எனவே அன்புக்குரிய நண்பர்களே, சகோதரர்களே, நல்லா புரிஞ்சு கொள்ளுங்க. கஞ்சத்தனம் செய்ய வானம், நல்லா செலவழிங்க. காரூனுக்கு அல்லாஹ் பணத்தை கொடுத்துட்டு சொன்னான், வஹ்சின் வப்தகி ஃபீமா ஆதாக அல்லாஹு தாரல் ஆகிரா. உனக்கு தந்திருக்கிற செல்வத்தை கொண்டு ஆகிரத்தை சம்பாதிச்சுக்கோ என்று சொல்லி போட்டு சொன்னான். ஆகிரத்தை தேட பைத்து உலகத்தை மறந்துடாதே. வலா தன்ஸ நஸீபக மினத் துன்யா. துனியாவையும் மறந்துடாதே அப்பா. துனியாவிலையும் அனுபவித்துக் கொள், துனியாவிலையும் நல்லா வாழ்ந்து கொள். பணக்காரன் பணக்காரனாக வாழ வேண்டும், ஏழைகள் ஏழையாக வாழ வேண்டும் என்பதைத்தான் இஸ்லாம் போதித்திருக்கிறது. எனவே அன்புக்குரிய நண்பர்களே, சகோதரர்களே, பணம் இருக்கிறவங்களுக்கு செலவழிக்கும் பொழுது ரெண்டு விஷயம் இருக்குது. ஒன்று, கஞ்சத்தனம் செய்யக்கூடாது. அந்த அடுத்த சைடு என்ன தெரியுமா? வீண் விரயமும் செய்யக்கூடாது. ஒரு பக்கம் கஞ்சத்தனம், மகள கல்யாணத்தை ரொம்ப சிக்கனமாக 4 பேரை கூப்பிட்டு முடிச்சு கொள்ளவும் வானம். வசதி இருக்குதா, மாஷா அல்லாஹ், அழகா செய்யுங்கோ. உங்களோட மகள கல்யாணத்தோட இன்னும் 2 ஏழைகளையும் சேர்த்துக்கோங்கோ. நீங்க சொல்லுங்க, எந்த மகள் கபில்து நிக்காஹா, எந்த மகளுடைய நிக்காக நான் செஞ்சு வைக்கக்குள்ள எந்த மகள் உங்களுக்கு நிக்காக செஞ்சு தந்துட்டேன் என்று சொல்றதுக்கு முன்னால எந்த மகளோட கல்யாண நிக்காகுடைய சபையில இன்னும் 3 ஏழைகளுக்கும் நிக்காக நடக்கட்டுமே, அந்த செலவை நான் பொறுப்பெடுக்கிறேனே. எந்த மகள் உடுத்திருக்கிற உடுப்பு இன்னும் ஒரு 3 ஏழைகளும் உடுக்கட்டுமே. சுப்ஹானல்லாஹ். அந்த மக்களுக்கு அல்லாஹ் அருள் செய்வானாக, அந்த மக்களுக்கு அல்லாஹ் ரஹ்மத்து செய்வானாக. என் குடும்பத்தில் வசதி வாய்ப்பு இல்லாம எந்த பிளட் ரிலேஷன்ஸ் இருக்கிறாங்க, ஏங்கிக் கொண்டு எங்கட கல்யாணம் எப்ப நடக்குமோ தெரியா, வாப்பா சரியான வறுமையில் இருக்கிறாரு, ஜுவல்லரி எல்லாம் வந்துட்டு இருந்ததை விட எத்தனையோ மடங்கு, அது 200,000 கடந்துட்டு ஒரு பவுன், 5-10 பவுன் இல்லாம யாரும் எங்களை முடிச்ச வருவாங்க. அதுக்கு எங்கள்கிட்ட ஒரு 2 மில்லியன் ருபீஸ் எங்க இருக்குது நான் ஜுவல்லரி வாங்குறதுக்கு. உங்களோட சொந்த குடும்பத்தில் பிள்ளைகள் ஏங்கிக் கொண்டிருக்கும் பொழுது நீங்க உங்களோட மகளோட நிக்காக நீங்க மில்லியன் அல்ல அதுக்கு மேலையும் செலவழிச்சு உங்களோட நிக்காக செஞ்சா உங்களுக்கு சந்தோஷமாக இருக்கும். அல்லாஹ் அந்த சந்தோஷத்தை நிலையாக்கி வைப்பானாக. ஆனா மறந்துடவானம், உங்களோட குடும்பத்தில் இருக்கிற எத்தனையோ ஏழை பிள்ளைகள் ஏங்கிக் கொண்டிருப்பாங்க. அந்த ஏக்கம் உங்களோட சந்தோஷத்துக்கு உலை வைத்து விடக்கூடாது. செலவழிக்கும் பிரச்சனை இல்லை, செலவழியுங்கள் பிரச்சனை இல்லை, ஆனா வீண் விரயம் செய்யாதீர்கள். அல்லாஹ் இதைத்தான் இந்த சூரத்துல் மாஊன் அல்லாஹ் சொல்லுகிறான்.
ஒன்று எப்படி சம்பாதிக்கிறீங்க, ஒன்று எப்படி செலவழிக்கிறீங்க. செலவழிக்கும் பொழுது சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், எங்கட ஊர்ல உதாரணத்தில் சொல்றேன்டா, எங்கட ஊர் உதாரணத்தில் சொல்றேன்டா, எங்கட வீட்டுக்கு நாங்க ஒரு தூரியங்க கொண்டு வந்து சாப்பிடுறோம்டா, மார்க்கம் சொல்லுது அதை ஓண்ட வீட்டுக்கு கொண்டு வராதே. உனக்கு பக்கத்து வீட்டுக்கு கொடுத்து ஷேர் பண்ற ஐடியா உனக்கு இல்லைண்டா, அதை ஓண்ட விட்டு கொண்டு வராதே. அதை எங்கேயாவது சாப்பிட்டு முடிச்சிடு. ஏண்டா அடுத்த வீட்டுல உள்ள புள்ளக்கு அந்த வாசம் அடிக்கும், அந்த வாசம் வீசும், அந்த புள்ளையோட மனசு நோகும். இதே பக்கத்து வீட்டுக்காரனுக்கு செய்ய வேண்டிய கடமையில் உண்டு. இது உங்களோட வீட்டுல இன்னைக்கு ஒரு வித்தியாசமான மெனு, இன்னைக்கு ஒரு வித்தியாசமான ரெசிபியில் ஒரு மெனு ஒன்று செஞ்சு ஒரு சாப்பாடு தயாரிச்சா அது வாசம் அடிக்குது. உங்களுக்கே வீட்டில் இருக்கேலா, உங்களோட பக்கத்து வீட்டில் இருக்கிற அந்த 2 வயசு புள்ள, அந்த 4 வயசு புள்ள, அந்த புள்ள யார புள்ள? அந்த புள்ளோட மூக்கல பண்ற அந்த வாசம் யாரால் ஏற்பட்ட வாசம்? நீங்க பள்ளிக்கு வரக்குள்ள வெங்காயம், பச்சை வெங்காயம் சாப்பிட்டுட்டு வரவானம். ஏன் தெரியுமா காரணம்? உங்களுக்கு வெச்ச வெங்காயம் என்ஜாய்மெண்ட் தான், உங்களுக்கு ஹாப்பி. உங்களுக்கு அது இல்லாம சாப்பிடலாது சோறு. அது ஒரு பைக் எடுத்தா தான் உங்களுக்கு அது ரொம்ப அது இன்பமாக இருக்கும். ஆனா உங்களுக்கு பக்கத்தில் உள்ளவருக்கு அது நாத்தம். அப்ப சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், பள்ளி உள்ளுக்கு பள்ளிக்கு வரக்குள்ள சாப்பிட்டுட்டு வரவானம். எங்க இஸ்லாம் இருக்குதே, மற்றவனை டிஸ்டர்ப் பண்ண விருப்பம் இல்லை, மத்தாக்களை டிஸ்டர்ப் பண்ண கூடாது. ஒருத்தர் தூங்குறாரு, அவர் எப்படியும் தூங்கட்டுமே, சுபஹு தொழாம தூங்குறாருன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு தெரியாது தூங்குறாரு. அவருக்கு பக்கத்தில் போயிட்டு சத்தம் போட்டு குர்ஆன் ஓதேலாது. உங்களோட குர்ஆனுடைய திலாவத்தை விடவும் அவன் தூக்கம் அல்லாஹ்வுக்கு விருப்பமானதாக இருக்கலாம். எனவே மற்றவர்களுடைய கன்சர்ன், மற்றவர்களை பற்றி கொஞ்சம் கவலைப்படுங்க. செலவழிக்கும் பொழுது இதையும் கவனத்தில் வச்சுக்கோங்க. வீண் விரயம் செய்யவும் வானம், கஞ்சத்தனம் செய்யவும் வானம். அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா எனக்கு உங்களுக்கு நசீபாக்குவானாக. அந்த சூராவில் அல்லாஹ் சொல்றான், அரஐத்தல்லதி யுகذிபு பித்தீன், மறுமை நாளை பொய்ப்படுத்தக்கூடியவர்கள் உங்களுக்கு தெரியுமா? அல்லாஹ் கேட்கிறான். மறுமை நாள் யௌமுத்தீன், அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் அர் ரஹ்மானிர் ரஹீம் மாலிகி யௌமித்தீன். கியாமத்துடைய நாளைக்கு பல பெயர்கள் இருக்குது. அதில் ஒன்றுதான் யௌமுத்தீன், யௌமுல் கியாமா, யௌமுல் ஜஸா, அல் காரிஆ என்று சொல்லி அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா அந்த கியாமத்துடைய நாளுக்கு பல வகையான பெயர் நாமங்களை குர்ஆன் சொல்லி இருக்கிறது. அதுல ஒரு பெயர் தான் யௌமுத்தீன், அது கியாமத்துடைய நாள். அல்லாஹ் கேட்கிறான், அரஐத்த, நபியே நாயகமே உங்களுக்கு தெரியுமா, நீங்க பார்த்தீங்களா? அல்லதி யுகذிபு பித்தீன், மௌத்துக்கு போற ஒரு வாழ்க்கை ஒன்று இல்லப்பா, இது யாரு கண்டது, இது சும்மா ஒரு கட்டுக்கதை, யாரு பார்த்தது என்று சொல்லி பொய்ப்படுத்துறாங்க தானே, அவங்கள உங்களுக்கு தெரியுமா, நீங்க பார்த்திருக்கிறீங்களான்னு அல்லாஹ் கேட்கிறான். அரஐத்த, நபியே நாயகமே நீங்க பார்த்தீங்களா? அல்லது யுகذிபு பித்தீன், மறுமை நாளை பொய்ப்படுத்தக்கூடியவர்களை நீங்க பார்த்தீங்களா என்று கேட்டு போட்டு அவர்களுக்குரிய அடையாளங்களை சொல்றான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா. 2 அடையாளம். அல்லதி யுகذிபு பித்தீன், மறுமை நாளை பொய்ப்படுத்தக்கூடியவங்களுக்கு 2 அடையாளம். ஒன்று, அரஐத்தல்லதி யுகذிபு பித்தீன் ஃபஸாலிகல்லதி யதுஉல் யதீம். அவங்களோட முதலாவது அடையாளம் என்ன தெரியுமா? குறிப்பாக ஐதாம், யதீம்கள், ஆர்ஃபன்ஸ், இவங்களை புறக்கணிப்பாங்க, இவங்களை ஒதுக்கிடுவாங்க. இப்ப கொஞ்சம் யோசிங்க, கொரோனா வந்துச்சுது, கிட்டத்தட்ட எத்தனையோ ஆயிரக்கணக்கு நம்பர், ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் எனக்கு ஞாபகத்தில் இல்லை, அதுல அனலைஸ் பண்ணி பார்த்தா ஒரு 30க்கும் 50க்கும் இடப்பட்ட வயசுடைய கல்யாணம் முடிச்ச ஆண்கள், கல்யாணம் முடிச்ச வாப்பமாறு ஒரு 1000க்கும் மேற்பட்டவங்க மௌத்தாக இருக்கிறாங்க. இவங்களோட பிள்ளைகள் யாரு?
இவங்களோட பிள்ளைகள் ஐதாம், அனாதைகள். அனாதைகள். எங்கட பார்வை எப்படி தெரியுமா வரணும்? இன்னைக்கு ஒரு ஜனாசா உண்டு, பள்ளியில கொண்டு வந்து நாங்க தொழுவிக்க ஜனாசாவில் பங்கெடுக்க வந்தேன். எங்கட பார்வை போகணும் உடனே இந்த ஜனாசாவுடைய பிள்ளைகளுடைய நிலம் என்னமோ தெரியனா, இந்த பிள்ளைகளுக்கு என்ன சரி நான் செய்யணும். நீங்க நல்லக புரிஞ்சு கொள்ளுங்க, ஐதாம் அனாதைகள் ஜகாத்து வாங்க தகுதியானாக்கள் அல்ல. ஏண்டா சில அனாதைகள் இருக்குது, அவங்களுக்கு சொத்து இருக்குது, வாப்ப விட்டுட்டு போன சொத்து பெரும் சொத்து இருக்கும். அனாதைகளை பராமரிக்கிறது என்றா ஜகாத்து கொடுக்கிறதும் ஸ்கூல் ஃபீஸ் கட்டுறதும் மதரசாவுக்கு ஃபீஸ் கட்டுறதும் அல்ல. அனாதைகளை பராமரிக்கிறது குர்ஆன் பேசக்கூடிய ஒரு அழகான ஒரு தலையங்கம். அதுல பல தலையங்கத்தில் ஒரு அனாதையினுடைய சொத்தை நீங்க எப்படி பராமரிச்சோணும், அனாதையினுடைய சொத்தை நீங்க எப்படி பராமரிச்சோணும். ஒருத்தர் மௌத்தாகிட்டாரு, அந்த குழந்தைக்கு 2 வருஷம், 2 வருஷத்து மகண்ட அனந்தர சொத்தை பங்கு பார்த்தா அவருக்கு எத்தனையோ மில்லியன்ஸ் வருது, எத்தனையோ மில்லியன்ஸ். வாப்பட சொத்து பிரிக்கப்பட்டுச்சு, அனந்தர சொத்தாக அந்த புள்ளைக்கு கிடைச்சிக்குது மில்லியன்ஸ். அந்த புள்ளைக்கு ஜகாத்து கொடுக்க இயலாது, அந்த புள்ள ஜகாத்து கொடுக்கணும். இப்போ உங்களோட ரெஸ்பான்சிபிலிட்டி என்ன தெரியுமா? அந்த புள்ளையோட பணத்தை பாதுகாக்கணும், அந்த புள்ளையோட ஜகாத்த பணத்தை பெருக்கணும். அந்த புள்ளைக்கு 18 வயசு 20 வயசானதுக்கு பிறகு 4 பேரை கூப்பிட்டு, இங்க வாங்க மகன், இந்த பணம் இப்படித்தான் வந்துச்சு, நான் இதை மேனேஜ் பண்ணினேன், நான் மேனேஜ்மெண்ட் ஃபீயும் எடுக்க இல்ல. فَإِنْ كَانَ غَنِيًّا فَلْيَسْتَعْفِفْ وَمَنْ كَانَ فَقِيرًا فَلْيَأْكُلْ بِالْمَعْرُوفِ. குர்ஆன் சொல்லுது அப்படித்தான். அனாதைகளுடைய சொத்துக்களை பராமரிக்கிறீங்களா? அனாதைகளுடைய சொத்துக்கு கார்டியனாக இருக்கிறீங்களா? அனாதைகளுடைய சொத்தை நீங்க மேல்பார்வை செய்றீங்களா, மேனேஜ் பண்றீங்களா? அல்லாஹ் சொல்றான், அட்மினிஸ்ட்ரேட்டிவ் காஸ்ட் எடுக்க வான நீங்க சொல்லுங்க, இது அல்லாஹ்வுக்காக வேண்டி செஞ்சது, இது நீங்க வச்சுக்கோங்க என்று சொல்லி ஒத்தர் சொல்லி விட்டா, அல்லாஹ் சொன்னாங்க, அல்லாஹ்வுடைய நபி சொன்னாங்க, அப்படிப்பட்டவனும் நானும் நாளை கியாமத்தில் சுவர்க்கத்தில் இப்படி இருப்போம். இது ஸ்கூலுக்கு ஃபீஸ் கட்டிட்டோம், ஆர்ஃபனேஜில் போட்டுட்டோம், நான் தான் கார்டியனாக சைன் பண்றேன் இல்ல. ஏண்ட புள்ள சாப்பிட இல்லட்டியும் அவர் சாப்பிடணும், ஏண்ட புள்ள உடுக்க இல்லட்டியும் அவர் உடுக்கணும், ஏண்ட புள்ள படிச்ச இல்லட்டியும் அவன் படிக்கணும், ஏண்ட புள்ள என்ஜாய் பண்ண இல்லட்டியும் அவன் என்ஜாய் பண்ணணும். அபூ தாலிப் நபியினுடைய சாச்சா அப்படித்தான் நபியை பார்த்தார்கள், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்த்தார்கள். அல்லாஹ் சொல்றான், ஃபதாலிகல்லதி யதுல் யதீம். மறுமை நாளை பொய்ப்படுத்தக்கூடியவருடைய முதலாவது அடையாளம் என்ன தெரியுமா? அனாதைகளுடைய விடயத்தில் பராமுகமாக நடந்து கொள்வார்கள், அனாதைகளை பற்றி கவலைப்படவே மாட்டார்கள், அனாதைகளுடைய சொத்துக்களை சாப்பிடுவார்கள். இன்னல்லதீன யஅகுலூன அம்வாலல் யதாமா. அனாதைகளுடைய சொத்துக்களை சாப்பிடக்கூடியவர்கள், அனாதைகளுடைய சொத்துக்களை அபகரித்துக் கொண்டவர்களை பற்றி குர்ஆன் சொல்லுகிறது, இன்னமா யஅகுலூன ஃபீ புதூனிஹிம் நாரா. நீங்க சாப்பிடுவது சோறல்ல, நீங்க சாப்பிடுவது உணவல்ல, நீங்க சாப்பிடுவது நரகத்துடைய நெருப்பை சாப்பிட்டுக் கொண்டிருக்கிறீர்கள். எனவே வெறுமனே அனாதைகளுடைய சொத்துக்கள் எப்படி பராமரிக்கப்பட வேண்டும், அதனுடைய லா என்ன, அதுல வரக்கூடிய லொஸ்ட யாரு பே பண்ண வேண்டும், அதுல வரக்கூடிய லாபம் ப்ராஃபிட் எப்படி டிஸ்ட்ரிபியூட் பண்ணப்பட வேண்டும், இது தனியே பேசப்பட வேண்டிய ஒரு தலையங்கம். அல்லாஹ் எனக்கு உங்களுக்கும் துணை புரிவானாக. அடுத்தது அல்லாஹ் சொல்லுகிறான், அவர்களுடைய 2வது பண்பு என்ன தெரியுமா? வலா யஹுப்பு அலா தஆமில் மிஸ்கீன். மறுமை நாளை பொய்ப்படுத்தக்கூடியவருடைய அடையாளத்தில் 2வது அடையாளம், ஒரு நாளும் ஏழைகளுக்கு சாப்பாடு கொடுக்கும்படியாக மற்றவர்களை தூண்டவும் மாட்டார்கள். தான் வயிறு நிறைய சாப்பிடணும், எந்த குடும்பம் சாப்பிடணும், நாங்க என்ஜாய் பண்ணணும், மற்றவனை பத்தி அலட்டிக் கொள்ளவே மாட்டார்கள். இப்படிப்பட்ட ஒரு சமூகம் வாழத்தான் செய்து, இப்படிப்பட்ட ஒரு சமூகம் வாழத்தான் செய்து ஏழைகளுக்கு சாப்பாடு கொடுப்பது, ஏழைகளுக்கு அன்னதானம் கொடுப்பது, ஏழைகளுக்கு உணவளிப்பது என்பது இஸ்லாம் சொல்லக்கூடிய அடிப்படையான ஒன்று. இது நோபுல மட்டுமல்ல, இது நோபுல மட்டுமல்ல, ரமதானுடைய மாதத்தில் மட்டுமல்ல, எல்லா காலத்திலையும். வலா யஹுப்பு அலா தஆமில் மிஸ்கீன். ஒன்றிற்கு சாப்பாடு கொடுக்கிறது, இன்னமொன்று இருக்கிறது பிறரை சாப்பாடு கொடுக்கும்படியாக தூண்டுவது.
நீங்க கொஞ்சம் யோசிக்க பார்ப்போம். எந்த வீட்டுல கடைசியாக நான் எப்ப சாப்பாடு வச்சேன்? ஒன்றோ எனக்கு தெரிஞ்ச கூட்டாளிமாறு, எனக்கு தெரிஞ்ச பெரியார்கள், எனக்கு தெரிஞ்ச உலமாக்கள் என்று சொல்லி யாரோ தெரிஞ்சவர்களை கூப்பிட்டு கொடுத்திருப்போம். அப்படிப்பட்ட சாப்பாடு அல்ல. ஏழைகளை கூப்பிட்டு, எங்கட ஊர்ல இருக்கிற ஏழைகள், எங்கட ஊர்ல இருக்கிற உலமாக்கள், எங்கட ஊர்ல இருக்கிற வயோதிபர்கள், எங்கட ஊர்ல இருக்கிற அனாதைகள், எங்கட ஊர்ல இருக்கிற விதவைகள், சுப்ஹானல்லாஹ், உணவளிக்கும் பழக்கம். மிக அன்பாக சொல்றேன், எங்கட உணவளித்தல், எங்கட சாப்பாடு கொடுக்கிறது இப்ப எப்படி தெரியுமா மாறிட்டது? அதுவும் ஒரு துனியாவாக மாறிவிட்டது. எனக்கு தெரிஞ்சவர்கள், எங்கட ஜமாத்தை சேர்ந்தவர்கள், எங்கட அமைப்பை சேர்ந்தவர்கள், எனக்கு தெரிந்த நண்பர்கள் இந்த சாப்பாட்டை சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இது ஷர்ரு தஆம், சாப்பாடுகளே மோசமான சாப்பாடு, பணக்காரனை மட்டும் கூப்பிட்டு கொடுக்கக்கூடிய சாப்பாடு. சமூகத்தில் கொண்டு வாங்க அந்த பழக்கத்தை. நல்ல பழக்கம், சமூகத்தில் நல்ல பழக்கம். உங்களோட மகளோட கல்யாணத்துக்கு தான் நீங்க ஹோல புக் பண்ணி கல்யாணம் சாப்பாடு வைக்க தேவையில்ல. உங்களுக்கு ஒரு ஆசை வந்துச்சு, இன்றைக்கு எங்கட மஹல்லாவில் இருக்கிற எல்லாரையும் கூப்பிட்டு ஒரு ரிசப்ஷன் ஹால புக் பண்ணி ஒரு சாப்பாடு கொடுப்போம். என்ன சாப்பாடு? இல்ல சந்தோஷத்துக்கு ஒரு சாப்பாடு. என்ன சாப்பாடு? சூரத்துல் மாஊன்ல அல்லாஹ் சொல்லக்கூடிய அந்த சாப்பாடு. வலா யஹுது அலா தஆமில் மிஸ்கீன், ஏழைகளுக்கு, அனாதைகளுக்கு, விதவைகளுக்கு, அதாவது கேப்பார் பாப்பாரட்ட ஆதரவற்ற மக்களுக்கு சாப்பாடு கூட கொடுக்கும்படியாக தூண்ட மாட்டார்கள். அன்பாக சொல்லுகின்றேன், இந்த பழக்கத்தை உருவாக்குங்க, இந்த பழக்கத்தை உருவாக்குங்க. முன்னைய காலங்களில் பள்ளி வாயில்கள் அப்படிப்பட்ட சாப்பாடுகள் இருந்துச்சு. எப்பயுமே சாப்பாடு கொடுப்பாங்க. ஏழைகளுக்கு பள்ளிக்கு போனா வயிறு நிறைய சாப்பிட்டு விட்டு வரலாம், பள்ளிக்கு போனா உஜீவனம் கிடைக்கும் என்ற பழக்கம், என்ற ஒரு மைண்ட் செட் மக்களுக்கு மத்தியில் இருந்துச்சு. அல்லாஹ் குர்ஆன் அதை சொல்லுகிறான், வலா யஹுது அலா தஆமில் மிஸ்கின். இன்னொரு ஆயத்தில் சொல்லுகிறான், மா சலக்கக்கும் ஃபீ ஸக்கர். நாளை கியாமத்தில் அல்லாஹ் என்னை உங்களை பாதுகாப்பானாக, ஒரு கூட்டம் நரகத்துக்கு போய்டுவாங்க. நரகத்துக்கு போய்த்திடுவாங்க. நரகத்துக்கு போறதுக்கு பிறகு அவங்கள்ட்ட கேட்பாங்க, மா சலகக்கும் ஃபீ ஸக்கர், நீங்க ஏனப்பா நரகத்துக்கு வந்தீங்க? நீங்க நல்ல மனிதன் தானே, நீங்க நல்ல மனிதன் தானே, உங்களுக்கு அப்படிப்பட்ட ஒரு பேட் ரிப்போர்ட் இருக்கல்லையே எங்கள்கிட்ட, நாங்க உங்களுக்கு ஒரு ஜட்மெண்ட் கொடுத்தோம், சுவர்க்க உலகத்தில் நீங்க சுவர்க்கவாதி தானே. மா சலகக்கும் ஃபீ ஸக்கர். அவங்க என்ன தெரியுமா சொல்லுவாங்க? லம் நகு மினல் முஸல்லீன், நாங்க தொழக்கூடிய மக்களாக இருக்கல்ல. வலம் நகு நுத்இமுல் மிஸ்கீன், ஏழைகளுக்கு சாப்பாடு கொடுக்கல. பசித்தவனுக்கு சாப்பாடு, ஆதரவற்றவனுக்கு சாப்பாடு, ஏழைகளுக்கு சாப்பாடு, அனாதைகளுக்கு சாப்பாடு. அன்புக்குரிய நண்பர்களே, சகோதரர்களே, உஜீவனம் கொடுப்பது, உணவளிப்பது என்பது ஒரு மிக முக்கியமான கன்செப்ட். இதையும் புரிந்துகொங்க. அடுத்தது சொல்லுகின்றான், ஃபவைலுன் லில் முஸல்லீன், தொழக்கூடிய மக்களுக்கு நாசம் உண்டாகட்டும். நாங்கள் எல்லாம் தொழவத்தான் வந்திருக்கின்றோம், நாங்கள் எல்லாம் ஜும்மாவுக்குத்தான் வந்திருக்கின்றோம். ஃபவைலுன் லில் முஸல்லீன், தொழக்கூடிய மக்களுக்கு நாசம் உண்டாகட்டும். தொழாதவனை பத்தி சொல்ல முந்தி தொழுகிறவனை பத்தி அல்லாஹ் சொல்லுகிறான். இஸ்லாத்துக்குள்ள வாழ்ந்து சொல்றது, இஸ்லாத்துக்கு வெளியில வாழக்கூடிய மக்களுக்கு சொல்லுவதற்கு முன்னால, யா அய்யுஹல்லதீன ஆமனூ துகுலூ ஃபிஸ்ஸில்மி காஃபா, ஈமான் கொண்டவர்களே நீங்க இஸ்லாத்துக்குள்ள வாங்கோ என்று சொல்றது போல, தொழாதவனை பார்த்து அவனுக்கு நாசம் உண்டாகட்டும் என்று சொல்வதற்கு முன்னால தொழக்கூடியவனை பார்த்து அல்லாஹ் சொல்லுகிறான். ஏண்டா தொழக்கூடிய எல்லாரும் முஃமின்களாக இருக்க மாட்டாங்க. அல்லதீனஹும் ஃபி ஸலாத்திஹிம் சாஹூன், அவங்க யாரு தெரியுமா? ஞாபகம் இல்ல, என்ன செய்கிறோம், எங்க இருக்கிறோம், என்ன ஓதுறோம், எத்தனாவது ரக்காத்து, இமாம் என்ன ஓதினாரு, இன்னைக்கு சுபகுல என்ன ஓதப்பட்டுச்சு, சுபகுல இமாம் ஓதினதுக்கு நான் கேட்டேனா, இமாமுடைய குனூத்துக்கு ஆமீன் சொன்னது சரிதானா? சுப்ஹானல்லாஹ், ஒன்றும் இல்ல. சலாம் கொடுத்ததுக்கு பிறகுதான் யோசனை வரும், தொழுது முடிஞ்சிட்டான்னு சொல்லி. அப்படிப்பட்ட தொழுகை எனக்கும் இருக்குது, உங்களுக்கும் இருக்குது. அல்லாஹ் மன்னிப்பானாக. இது குர்ஆன் பேசக்கூடிய அடிப்படைகள் உண்டு, அடிப்படைகள் உண்டு. உள்ளம் தொழ வேண்டும்.
ஏன் உங்களோட உள்ளம் தொழ வேண்டும். தக்பீர் கட்டினா ஒன்றோ பாஸ்ட் கடந்த காலம் ஞாபகத்துக்கு வரும், மாப்ப ஞாபகத்துக்கு வந்துடுவாரு, உம்மாவை பத்தி சிந்தனை வந்துடும், ஏதோ ஒரு பழைய இன்சிடென்ட் ஞாபகம் வந்து அது எங்கேயோ பைத்தியங்களை கொண்டு சேர்த்துடும். அப்படி இல்லைண்டா நேத்தோட பட்ஜெட் பாஸ் ஆகுமோ பாஸ் ஆக மாட்டதோ தெரியாது. பட்ஜெட்ல டாக்ஸ் எல்லாம் கூடினா எப்படி வியாபாரம் செய்யறது, எப்படி பேமெண்ட்ஸ் கொடுக்கிறது, இதுக்கு இப்படி டாலர் கூடினா என்ன நடக்கும், பாஸ்ட்ல ஃபியூச்சர்ல போயிட்டு அவங்க ஃபியூச்சர்ல இருந்து கொண்டே இருப்பாங்க. அப்பத்தான் இமாம் சலாம் கொடுப்பாரு, அடே தொழுது முடிஞ்சிட்டோமா, அத்தகையா தோதினேனா. ஒண்டோ ஒரு கூட்டம் பாஸ்ட்ல, ஒரு கூட்டம் ஃபியூச்சர்ல, யாருமே பிரசன்ட்ல இல்ல. பிரசன்ட்ல உள்ளவங்க தான் குஷூ குதுவோட தொழுகிறாங்க. இது என்ற கடைசி வக்தாக இருக்கவும் மேலும் அசருக்கு ஏந்த பள்ளியில் இந்த பள்ளி வாசல் ஏந்த ஜனாசா அறிவித்தலும் வாசிக்கலும். அப்படி எத்தனையோ பேருடைய ஜனாசா வாசிக்கப்பட்டிருக்கிறது. இதே கடைசி ஜும்மா, அடுத்த ஜும்மாவுக்கு நோட்டீஸ் போர்டுல மக்கள் போட்டிருப்பாங்க, சென்ற கிழமை இப்படி தொழுதவர், இப்படி ஹுதுபா ஓதினவர், இப்படி நடந்து கொண்டவரை காணோம், அவர் பூமிக்கு மேலே இல்லை என்ற வரலாறாக இருக்கவும் மேலும். எனவே அன்புக்குரிய நண்பர்களே, அல்லாஹ் சொல்லுகிறான், ஃபவைலுல் லில் முஸல்லீன் அல்லதீன ஹும் அன் ஸலாத்திஹிம் சாஹூன். மறந்த நிலையில தொழுவாங்க, அந்த கூட்டத்தை விட்டு பாதுகாப்பானாக. தொழும் பொழுது அல்லாஹ்வுக்காக வேண்டி தொழுவோம். தொழுகையில கவனம் செலுத்துங்கள், தொழுகைக்காக வேண்டி நேரத்தை ஒதுக்குங்கள். தொழுகை என்ற விடயத்தில் எப்பயுமே பக்குவமாக இருந்து கொள்வோம். ஏண்டா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மரணப்படுக்கையில படுத்துக் கொண்டும் 23 வருட கால உழைப்புக்கு பிறகு உலகத்துக்கு சலாம் சொல்லும் பொழுது கடைசியாக சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? அஸ்ஸலாத வமா மலக்கத் ஐமானுக்கும், அஸ்ஸலாத வமா மலக்கத் ஐமானுக்கும். தொழுகையிட விஷயத்தில் கவனம் செலுத்துங்கள். இன்னைக்கு அப்படிப்பட்ட வாப்பவ காணும், அப்படிப்பட்ட உம்மவையும் காணும். சர்தார் ஆலம் தாஜுல் மதீனா முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உலகத்தை விட்டு பிரியும் பொழுது கடைசியாக சொன்ன வார்த்தை அஸ்ஸலாத வமா மலக்கத் ஐமானுக்கும். தொழுகையையும் உங்களோட பராமரிப்பின் கீழ் உங்களுக்கு கீழே வேலை செய்யக்கூடிய அடிமைகள், ஊழியர்கள், தொழிலாளிகளையும் கவனித்துக் கொள்ளுங்கள் என்று சொல்லிவிட்டு தான் மூத்தானார்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா அப்படிப்பட்ட பாக்கியமுடைய மக்களாக்கி வைப்பானாக. எனவே அன்புக்குரிய நண்பர்களே, சகோதரர்களே, கடைசியாக அல்லாஹ் சொல்லுகிறான், அல்லதீன ஹும் யுராஊன். தொழுவார்கள். எதுக்கு தெரியுமா? இந்த விஷயத்தை கொஞ்சம் கவனிங்க. ஜமாத்தாக தொழக்குள்ள இருக்கிற அமைதி தனிய தொழக்குள்ள இல்ல, பள்ளியில தொழக்குள்ள இருக்கிற அந்த அமைதி வீட்டுல தொழக்குள்ள இல்ல, வீட்டுல மனைவி பிள்ளைகள் பார்த்து கொண்டிருக்கக்குள்ள இருக்கிற அமைதி வீட்டுல யாருமே இல்ல, தனிய தொழ போறேன் என்ற நேரத்தில் அந்த அமைதி இல்லைண்டா இந்த தொழுகை அல்லாஹ் சொல்லுகிறான், இது முகஸ்துதிக்காக வேண்டி தொழப்படக்கூடிய தொழுகை. நான் இமாமத்து செய்யும் பொழுது என்ன அமைதி எனக்கு இருக்குதோ அதே அமைதி தான் ஒத்தருமில்ல நடுநிசையில நான் தஹஜ்ஜத் தொழக்குள்ளையும் அல்லது இஷாவுடைய தொழுகையை ராவு கலாவாக முந்தி தொழுகிறேன், அந்த நேரத்திலையும் இந்த இமாமத்து செய்யக்குள்ள இருக்கிற அந்த அமைதி அந்த தொழுகையில் இருக்கும் என்றா அது வரவேற்கத்தக்க தொழுகை. தனிய தொழக்குள்ள ஒரு ஸ்பீட், பள்ளியில தொழக்குள்ள இன்னும் ஒரு ஸ்பீட், 10 பேர் பார்த்து கொண்டிருக்கக்குள்ள இன்னும் ஒரு ஸ்பீட், அது ஜமாத்தா தொழக்குள்ள இன்னும் ஒரு ஸ்பீடுண்டா அது எங்கட தொழுகை யாருக்கு தெரியுமா? அல்லாஹ்வுக்காக வேண்டி தொழுத தொழுகை அல்ல, அது மக்களுக்காக வேண்டி தொழுத தொழுகை. அல்லாஹ் சொல்லுகிறான், அல்லதீன ஹும் யுராஊன், அவர்கள் முகஸ்துதிக்காக வேண்டி தொழக்கூடியவர்கள் என்ற கருத்தையும் அல்லாஹ் குர்ஆன்ல பதிவு செய்திருக்கிறான். கடைசியாக சொல்லுகிறான், வயம்னஊனல் மாஊன், யாருக்குமே உதவி செய்ய மாட்டாங்க, யாருக்குமே உதவி செய்ய மாட்டாங்க. பேனாவை கொஞ்சம் கேட்டாலும் கொடுக்க மாட்டாங்க, சின்ன ஒரு தாமான கேட்டாலும் கொடுக்க மாட்டாங்க, ஒரு 10 ரூபாய் கடன் கேட்டாலும் கொடுக்க மாட்டாங்க. சொல்லுவாங்க, எனக்கு தேவையில்லாத வேலை, நான் தரமாட்டேன். அல்லாஹ்வுடைய நபி குர்ஆன் பேசுகிறது, சின்ன சின்ன விடயங்கள் வாழ்க்கையில பக்கத்து வீட்டுக்காரன் ஓட்ட கேட்டு வரையிலும் யாராக இருந்தாலும் அதை கொஞ்சம் தாங்களேன், இதை கொஞ்சம் தாங்களேன், அதை முகம் சுரிக்காம கொடுத்துடுங்கோ.
உதவி செய்யுங்கோ. குர்ஆன் சொல்லுகிறது, சின்ன சின்ன விடயங்களையும் தடுப்பார்கள், கொடுக்க மாட்டார்கள், அவங்க தான் மறுமை நாளை பொய்ப்படுத்தக்கூடியவர்கள் என்ற கருத்தை குர்ஆன் பதிவு செய்திருக்கிறது. அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா அந்த கூட்டத்தை விட்டு நம் அனைவரையும் பாதுகாப்பானாக. பிறருக்கு உதவி செய்யக்கூடிய மக்களாக்கி வைப்பானாக. பிறருடைய கண்ணீரை துடைக்கக்கூடிய மக்களாக்கி வைப்பானாக. அனாதைகளை பராமரித்த கூட்டத்தில் ஆக்கி வைப்பானாக. உள்ளச்சம் இறையச்சம் நிறைந்த தொழுகையை அல்லாஹ் நமக்கு நசீபாக்குவானாக. நம் அனைவரையும் அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா அனாதைகளை அரவணைத்துக் கொண்ட கூட்டத்தில் சேர்த்து வைப்பானாக. என்னுடைய குழந்தைகள், குடும்பம், பிள்ளைகள் அனைவரையும் பாதுகாத்தருள்வானாக. வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில்